பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே கர்த்தர் சித்தமானால் சென்னை பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பம்மல்லேருந்து இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு இறங்கி பின்னால் வந்தீங்கன்னா மேலே 4வது மாடியில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, சென்னையில் கட்டப்பட்ட ஜனங்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறவங்களும் இருக்கிறீங்க. தயவு செய்து நீங்கள் வந்து அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் தர விடுதலை பெற்று செல்லுங்கள். திரு மங்களராஜ் அவர்கள் மிக சிறப்பானபடிக்கு ஊழியங்களை எல்லாம் உங்களுக்கு ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. குடும்பத்தின் சார்பாக மாஸ்தூர் நல்ல விருந்து கொடுக்குறாங்க. வாருங்கள், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது நாசிரிய தேவனுடைய மாளிகை நாசிரியத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் 5வது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்குது. அது மிக பிரமாண்டமான இடம். அது உள்ளே ஒரு அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. அங்கே தினந்தோறும் 3 வேளை ஜெபம் அங்கே இருப்பவர்களுக்கு ஏறெடுக்கப்படுகிறது. நல்ல உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞாயிறுதோறும் ஆராதனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுறாங்க. ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுறவங்க தாராளமாய் வரலாம். ஏராளமான இடங்கள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வரும்பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் உணவளிக்கலாம், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அன்பை தெரியப்படுத்தலாம். பக்கத்தில் ஆண்டவர் காணியாட்சியாய் கொடுத்துருக்கிற 3 ஏக்கர் இடத்துல நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கட்ட ஆசைப்படுகிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக தானியேல் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நேபுகாத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் இருக்கிற பொருட்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்பொழுது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாய் ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சுளையில் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். பிரியத்துக்குரியவர்களே, தானியேலை குறித்து கடந்த நாட்களில் நான் தியானித்தோம். இன்றைக்கு நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிப்பட்ட 3 வாலிபர்கள், அவர்களும் தானியேலை போல கர்த்தருக்காக வாலிப காலத்தில் வைராக்கியமாக இருந்தவர்கள் என்பது நாம் மறக்கக்கூடாது. தானியேலோடு கூட அவர்கள் சேர்ந்திருந்தபடியினாலே பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் எனப்பட்ட வார்த்தையின்படி தானியேலுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக இருந்தது. தானியேலைப் போலவே அவர்களும் இருந்தார்கள். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பன் யார் என்பதை எனக்கு நீ சொல்லு, அப்பொழுது நீ யார் என்பதை உனக்கு நான் சொல்லுவேன் என்று ஒரு பழமொழி உண்டு. நண்பர்கள் என்பவர்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமானவர்கள். நாம் யாரோடு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஏன் தெரியுமா? ஒரு 60% நம்ம யாரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்கள மாதிரி தான் இருப்போம். ஆரம்ப காலத்திலேயே ஊழியத்தின் பாதையில் என்னோடு கூட இருந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறவர்களாக இருந்தார்கள். ஆச்சரியமாக இருக்கும். என்னை அழைத்து கொண்டு சென்று மிக சிறப்பான ஹோட்டல்களில் மிக சிறப்பான உணவை எனக்கு வாங்கி தருவாங்க. அப்போ எனக்கு சாப்பாடு காசு இருக்காது. ட்ரெயினில் திரும்பி போகிறவருக்கு சோலைமேட்லேருந்து போகிறதுக்கு காசு இருக்காது. அந்தளவுக்கு நான் வறுமையில் இருந்தேன். ஆனால் அவர்களும் எனக்கு மிக சிறப்பான உணவை கொடுத்தார்கள்.
இன்னும் கார்லேயே தான் எல்லா இடத்துக்கு கூட்டு போவாங்க. அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து வளர்ந்தபடியினாலே இப்பொழுது கர்த்தர் எனக்கு தருகிற பணத்தை நானும் அள்ளி அள்ளி கொடுக்குறேன். பல காரணங்களாலே இப்போ வருமானம் குறைந்து போய் கிடக்கிறது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிற பொழுதெல்லாம் அதை அள்ளி அள்ளி கொடுக்குற குணம் நமக்கு இருக்குது. எதுக்குன்னா, நான் பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்பா அம்மாவை பார்த்து பார்த்து வளரும் பொழுது நாமும் அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறோம். அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்களா இருக்காங்க, அப்பா அம்மா நல்ல கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க, மேன்மக்களாக இருக்காங்கன்னா பிள்ளைகளும் அப்படி வளருவாங்க. அன்றைக்கு ஒரு சகோதரி செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, அவங்க கல்யாணம் கட்டி கொடுத்த புதுசில் அவங்க செல்லமான பிள்ளை, 4 அண்ணன்மார்கள், இவங்க கடைசியில் ஒரே ஒரு பொட்ட பிள்ளை. அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே ஒரு 2 வாரத்துலேயே வீட்டில் சண்டை வந்துடுது. மாப்பிள்ளை கூட ஏதோ இன்லாஸ் கூட ஏதோ பிரச்சனை. வீட்டுக்கு ஓடி வந்து அம்மாட்ட ஓன்னு அழுறாங்க, அம்மா எனக்கு இப்படி பிரச்சனை, என்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. உடனே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அவனுடைய தாயார் சொன்னாங்களாம், அம்மா அந்த பாரு, குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பிரச்சனை இல்லாத வீடு இருக்கவே இருக்காது, வீட்டுக்கு வீடு சண்டைகள் வாசல்படி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்க தான் செய்யுமா, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க அம்மா சொன்னாங்க. அதுலேருந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா கைத்தட்டினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே இது அந்த தாயார் மாத்திரம் ஒன்று அப்படியே பண்ணிட்டாங்களாமா பேசிட்டாங்களாமான்னு கொந்தளிச்சிருப்பாங்கன்னா அவளுடைய திருமண வாழ்க்கை, சகோதரியுடைய திருமண வாழ்க்கையே பாதிச்சு இல்லாமல் போயிருந்திருக்கும். இன்றைக்கி பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்களோ அது பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யாரை பார்த்து நாம் வளர்கிறோமோ அப்படித்தான் நாம் இருப்போம். தானியேலுடைய நண்பர்கள் தானியேலை போல இருந்தாங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க, திராட்சரசம் குடிக்காமல் இருந்தாங்க, ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் கேம் ஃப்ரம் டேனியல். எல்லாம் தானியேல் வாழ்கிறத பார்த்து பார்த்து அவங்க வளர்ந்ததுனால, அவருக்கு நட்பாக இருந்ததுனால அவங்களும் அப்படி இருந்தாங்க என்பதை மறந்து விடக்கூடாது. எல்லாரும் இந்த ராஜாவுக்கு பயந்து இந்த இசைக்கருவிகள் எல்லாம் முழங்கிய பொழுது மிகப்பெரிய பொற்சிலையை எல்லாரும் விழுந்து பணிஞ்சு கொள்கிறாங்க. ராஜா கட்டில் போட்டிருக்காரு, ராஜா சொல்லியிருக்கிறாரு எல்லாரும் பணிஞ்சு குனிஞ்சு வழங்கணும், இல்லை அப்படின்னா உடனே தீயில போட்டு வரான், கொண்டு வரான். எல்லாரும் ராஜாவுக்கு பயந்து ஹோல் வேல்டும் கீழே விழுந்து வணங்குது. ஆனால் இவங்க 3 பேரும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அது பாட்டு நின்னாங்க. ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் நின்னீங்களா, இப்போ மறுபடியும் இது வரும், மரியாதையாக விழுந்துருங்க, பணிஞ்சிருங்க, குனிஞ்சுக்கிடுங்க, இல்லைன்னா உங்களை தீயில போட்டு கொண்டுற, உங்களை யார் காப்பாற்றுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஏன்னா இந்த 3 பேரையும் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும், தானியேலுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால. இப்போ சூழ்நிலை மாறி இருக்கு, சடனாக மாறி இருக்கு. சாத்தான் ஒரு சோதனையை கொண்டு வர, உலகமே அந்த நேரத்தில் பணிந்து குனிந்த பொழுது இந்த 3 பேரும் பணியாமல் நிற்கிறாங்க, துணிந்து நிற்கிறாங்க, மரணத்தை குறித்து பயப்படாமல் நிற்கிறாங்க. How it is possible? It is because this inspiration came from Daniel. அந்த தானியேல் எனப்பட்டவருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் இது கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணுங்கிறத கற்றுக்கொண்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்களை பார்த்து இதே மாதிரி ஒரு 4-5 பேர், இல்லை ஒரு 3 பேர், இல்லை 2 பேர் அவங்களும் ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்களா? உங்களுடைய நீங்கள் மேன்மக்களாக இருந்து நல்ல குணங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால, நீங்கள் வாழ்ந்து காமிச்சதுனால உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்காங்களா? இன்றைக்கி யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, நம்மை பார்த்து வளர்கிறவர்கள் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல அவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்காங்களா? Have you created Shadrach, Meshach and Abednego in your life? உங்கள் வாழ்க்கையை பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் இதே மாதிரி சாத்ராக்குகள், மேஷாக்குகள், ஆபேத்நேகோக்கள் எழுப்பி இருக்கிறார்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அவர்களை பாதித்திருக்கிறதா? என்னுடைய சில பேராசிரியர்கள் அவர்களெல்லாம் இங்கிலீஷை பேசுகிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கவரப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த சாதாரணமான மாணவன், இங்கிலீஷுக்கு ரொம்ப தூரமாக இருந்தவன். ஆனால் மெட்ராஸ்க்கெலாம் போகும்போது, லயலா காலேஜில் படிக்கும்போது இந்த ஆசிரியர்கள் பேசுகிற இங்கிலீஷ்லாம் பார்த்து ஹவு இட் இஸ், இப்படி நல்லா பேசுகிறாங்க, நாமும் இப்படி பேசணுங்கிற மாதிரி நான் கவரப்பட்டேன். பிற்பாடு நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக மாறினேன், நல்லா இங்கிலீஷ் பேசினேன். ஆனால் அந்த வித்தை விதைத்தவர்கள் யார், இந்த ஆசை எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது என்னுடைய பேராசிரியர்களை பார்த்து நான் இதையெல்லாம் கற்றுக்கொண்டேன். பிரியத்துக்குரியவர்களே, யாரை பார்த்து வளருகிறோமோ அவர்களைப் போலத்தான் நாம் இருப்போம். அது மாத்திரமல்ல, நாம் வளர வளர நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். இதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்களை தானியேல் உருவாக்கியது போல நாம் அநேகரை உருவாக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஒரு சேனையை நாம் உருவாக்க வேண்டும். கேன் யூ டூ தட்? அதை நீங்கள் செய்வீங்களாங்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் செஞ்சுருக்கீங்களா? உங்களை மாதிரி
நிறைய பேரை உருவாக்கி இருக்கீங்களா? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைங்க. ஆரம்ப காலத்திலிருந்து என்னை போல நிறைய ஊழியக்காரர்களை உருவாக்கணும். எல்லாரும் என்னுடைய பின்னால் வர்றவங்க எல்லாரும் பேய்களை விரட்டணும், அவங்களும் நல்ல செய்தி கொடுக்கணும், உற்சாகப்படுத்துகிற ஒரு குணத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதில் 1000 பிரச்சனைகள் வந்தது. கற்றுக்கிட்டவங்க, கலையை கற்றுக்கிட்டவங்களே நமக்கு விரோதமாக வந்தாங்க, ஊழியத்துக்கு விரோதமாக வந்தாங்க, அழிக்கணும் வந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் கூட என்னை போல அநேகரை உருவாக்க வேண்டும் என்கிற திராகம் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இங்கே ராஜா கூப்பிட்டுக்கும் பொழுது தேர்த ஆடுமே அவுட். எல்லாரும் சிலையை வணங்கிக்கிட்டாங்க, பணிஞ்சிக்கிட்டாங்க, குனிஞ்சாங்க. ஆனால் இவங்க குடிக்கல. ராஜா கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் இப்போ மியூசிக் வரும், விழுந்து பணியணும், இல்லைன்னா தீயில போட்டுருவேன், உங்களை யார் எந்த கடவுள் காப்பாற்றினான்னு பார்ப்போன்னு சொல்லி மிரட்டுறாரு. சர்வ அதிகாரம் இருக்குது, உலகத்தையே அவர் தான் ஆள்றாரு நேபுகாத்நேச்சார். அதுக்கு இந்த 3 பேர் என்ன பதில் சொன்னாங்க பாருங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிச்சூளை ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீ விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருட்சிலையை படிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ரீத்துக்குரியவர்களே, what was the response and what was the reaction of these 3 young men? ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கிற இந்த 3 வாலிபர்கள். அவர் தலைவர் கூட இப்போ இல்லை, தானியேல் இங்கே இல்லை. அவர் ஏதாவது ராஜா வேலை கொடுத்தவர் எங்கேயே போயிருப்பார்னு நினைக்கிறேன். எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க? ராஜாவுடைய மிரட்டலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேபுகாத்நேச்சாரேங்கிறாங்க. அது வரைக்கும் லாங் லிவ் கிங், ஓ யுவர் ஹைனஸ் எல்லாமோ சொன்னாங்க. இப்போ நேபுகாத்நேச்சாரே அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய பேர் சொல்லி கூப்பிட்டு, நீ என்ன சொன்னாலும் சரி, நீங்களை தீயில பிடிச்சி போட்டாலும் சரி, சிங்கத்தின் கெபியில் போட்டாலும் சரி, என்னன்னாலும் சரி, நீர் உண்டு பண்ணின இதெல்லாம் நாங்கள் கும்பிட முடியாது, வணங்க முடியாது, எங்கள் ஆண்டவர் தான் நாங்கள் கும்பிடுவோம். நம்முடைய கையிலிருந்து நாங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அக்கினி சூழலிலிருந்து தப்புவிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறார். அவங்க என்ன அழகாக சொல்கிறாங்க, நாங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர், இடைவிடாது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், எல்லா வியாதிகளிலிருந்தும், எல்லா பொல்லாத மனிதர்களிடம் இருந்தும், பிசாசுகளிடமிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி தப்புவிக்காம போனாலும், நாங்கள் செத்தாலும் நீர் சொல்றதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆண்டவர் தவிர வேற யாரையும் பணிஞ்சு கொள்ள மாட்டோம், அது உமக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லி 3 பேரும் சிங்கத்தை போல கர்ஜித்தார்கள் என்று வாசிக்கும். என்னே ஒரு விசுவாசம், என்னே ஒரு வைராக்கியம். நாமெல்லாம் இங்கே 3 பேர்கள்ட்ட போய் பாடத்தை கற்றுக்கணுங்க. கால் தூசி பெற மாட்டோம்னு நினைக்கிறோம். உயிரே போனான்னையா, நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது. எங்களை ஆண்டவர் காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்லையா, அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. எவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றார். எனக்கு இந்த பெஹல்காமில் அந்த தீவிரவாதிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டது ஞாபகத்தில் ஒரு நெத்தானியல் கோவா வந்து அவர் அங்கே அந்த டீமில் அன்னைக்கு அநியாயமாக அவர் அன்னைக்கு போய் மாட்டிக்கிறார். அப்போ இவர் கிறிஸ்தவர்னு தெரிஞ்ச உடனே தீவிரவாதிகள் ஒரு சில வேறு காரியங்களை சொல்கிறாங்க. அவர் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அப்போ சுட்டு கொண்டுருவாங்க. சரி சுட்டுக்க. அவர் அதை சொல்லாதனால அவரை சுட்டு கொண்டாங்க. அவர் வீரமரணம் அடைஞ்சார். பரலோகத்தில் அவருக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கெல்லாம் இன்றைக்கி அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். சுட்டு கொண்டுன்னா கொண்டிக்கியா, அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் ஆண்டரை தவிர்த்து வேறு யாரையும் என் வாய் என் உதடு துதிக்காது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இரத்த சாட்சியாக இன்றைக்கு அவர் மரித்தார் பெஹல்காமில். அன்றைக்கு அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் கிடையாது, எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லையா, நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ராஜாவுக்கு செருப்படி கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு மிகப்பெரிய அவமானம். உலகத்தையே ஆட்டி படைக்கிற அந்த ராஜாவுக்கு அந்த 3 பேர்கள் பயங்கரமான ஒரு பதிலை சொல்றாங்க. கொஞ்சம் கூட பயப்படலை. அக்கினிச்சூளையை கொடுத்து பயப்படலை, மரணத்தை குறித்து பயப்படலை, ராஜாவுடைய கோபத்தை குறித்து பயப்படலை, எதிர்காலத்தை குறித்து பயப்படலை. இன்னைக்கு நம்மெல்லாம் எதிர்காலத்தை குறித்து எவ்வளோ பயப்படுறோம். ஒரு ஆபத்து வந்தால் நம்ம எவ்வளோ பயப்படுறோம். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு யோசிக்கிறோம். அவங்க எதை குறித்தும் பயப்பட, சிங்கத்தை போல, நீதிமான்கள் சிங்கத்தை போல அவங்க தைரியமாக இருப்பாங்கங்கிறத 3 பேர் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உண்மையாய் நாம் ஆண்டவரை நேசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கும் யாருக்கும் பயப்படாதவர்களாக நாம் இருப்போம் என்பதை இந்த வாலிபர்கள் 3 பேர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
எதற்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, எந்த பிசாசுக்கும் பயப்படாதீங்க, மரணத்துக்கு பயப்படாதீங்க. சாத்தா அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுன்னு சொன்னால் பயப்படாதீங்க. நம்ம இடைவிடாது ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இப்படி சொன்ன உடனே ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 19. அப்பொழுது நேபுகாத்நேசார் கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து அவர்களை எரிகிற அக்கினி சூளையில் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தனது இராணுவத்தில் பலசாலிகள் ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். அடுத்த வசனத்தில் தீயில போடுறாங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்துடுது. 7 மடங்கு சூளைய ஹீட் ஆக்குடா. ஏற்கனவே பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்குது. உள்ளே போனாலே பஸ்பம் தான், சாம்பல் கூட கிடைக்காது. 7 மடங்கு அதிகமாக ஒன்று தீயை பயங்கரமாக எண்ணெயெல்லாம் ஊற்றி பயங்கர ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இப்போ அவங்கள கொண்டு போடுன்னு சொல்லி மிகப்பெரிய பலசாலிகளுக்கு, இராணுவத்தில் இருந்த மிகப்பெரிய சௌரியவான்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அங்கே ராஜா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மீசியை முறுக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி கையை காலை கேட்டி அவங்கள கொண்டு உள்ளே போய் போட்டாங்களாம். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்ததுனாலும் தீ அதிகமாக ஜகஜகஜன்னு எரிஞ்சிட்டு இருந்ததுனாலையும் பக்கத்தில் போய் போன அந்த 7 பேரும் தீயில எரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் உள்ளே போடப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தும் வரவில்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 3 பேரை உள்ளே போடுறாங்க. 4வதா தேவன் வானத்திலேருந்து இறங்கி வந்து, பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து அவளோடு ஜாலியாக கூலாக பேசிகிட்டு இருக்காரு. 4 பேரும் உலாவுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, அளவுலாவுறாங்க, ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆண்டு சொல்கிறார், உங்களுடைய வைராக்கியத்தை பார்த்து நானே பரவசப்பட்டேன், அதான் இறங்கி வந்தேன்னு சொல்கிறார். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை வெளியிருந்து ராஜா பார்க்குறாரு. பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறார். கனவுல கூட நினைக்கல ராஜா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய பலசாலிகள், அவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க தூக்கிட்டு போயிட்டு அக்னியில் போடும்போதே எரிஞ்சு அவங்க சாம்பல் ஆயிடுறாங்க. ஆனால் அக்னிக்குள்ளே போடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு முடி கருகவில்லை, ஒரு சின்ன அக்னி ஸ்மெல் கூட அவங்க இல்லை, ட்ரெஸ் கருகலை, ஜாலியாக கூலாக ஏசிக்குள்ளே நடந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து உள்ளே பேசிகிட்டு இருக்காரு. வெளியே இருந்து ராஜா பார்த்து 3 பேர் தானே உள்ளே போட்டோம், 4வது ஆளை பார்க்குறோமே, அவர் தேவதூதன் மாதிரி இருக்காரேன்னு சொல்லி ராஜா அப்படி நடுங்கிடுறாரு. உலகத்தையே ஆண்ட ராஜா இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்குறாரு. 3 பேர் கூட ஆண்டவர் நிற்கிறத பார்க்க நடுங்கி, தயவு செய்து வெளியே வாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவங்க எல்லாம் மேலே ஏறி வந்தவுடனே காலில் விழுந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விழுந்தார். அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்காக அந்த 3 வாலிபர்களும் வைராக்கியம் கொண்டபடினால தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை அவர் செய்தார். இதுவரைக்கும் இது போல ஒரு சம்பவம் இந்த பூமியில் நடந்தது இல்லை. இனி நடக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அந்நியனாகிய அந்த ராஜா, கர்த்தரை அறியாத அந்த ராஜா, விருத்த சேனம் இல்லாத ராஜா அந்த இடத்தை பார்க்கின்றார். மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். தீயினாலே அவர்களை சுடவே முடியவில்லை, அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வரவே முடியவில்லை. ஆண்டுடைய வல்லமை அந்த அக்கினி சுவாலைகளை விட, அக்கினி சூளையை விட அதிகமாக இருந்தது. எனவே அவர்களுக்கு ஒரு சேதாரம் வரலை. அந்த ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் கூட இருந்தார். எனக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு இண்டீடு, ஆபத்து நேரத்தில் கூட இருப்பவனே உண்மையான நண்பன் சொல்லி ஒரு பழமொழியை சொல்லி கொடுத்தாங்க. ஆபத்து நேரத்தில் உண்மையாக இருக்கிற தோழன், நம்மோடு கூட இருக்கிற தோழன் ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு மரணப்படுக்கையில் இருக்கலாம், வீட்டில் மரணப்படுக்கையில் யாராவது இருக்கலாம், வியாதினால ஆக்சிடென்ட் ஆகி மரணப்படுக்கையில் இருக்கலாம், பொல்லாத மனிதர்கள் நெருக்கிக்கிட்டு இருக்கலாம், பண பிரச்சனை, கடன் பாரங்கள் நெருக்கிக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. அதுதான் இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு இருந்து அவங்களோட பேசி அளவலாவி அவர்களை அந்த அக்னியிலிருந்து பாதுகாத்து பத்திரமாய் வெளியே கொண்டு வந்து விட்டாரோ, அந்த தேவன் இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். அவர்கள் அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் ஆராதித்த ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து விடவே கூடாது.
Don't forget, dear brother, dear sister, we worship the same God these 3 young men worshipped. As he was with them, he will be with us in the time of danger. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க, ஏதாவது செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்ச ஆண்டவர் உடனே வந்துடுவார். உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவார், அவர்களை சங்காரம் பண்ணுவார். நீங்கள் அவருக்காக வைராக்கியம் கொள்ளுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவார் என்பதுதான் இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஒன்று, ஆபத்தில் அவர் உங்களுக்கு துணை இருப்பார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்பட விட மாட்டார், மரணம் வர விட மாட்டார், நீங்கள் அழிந்து போக விட மாட்டார், உங்கள் பிஸ்னஸ் அழிஞ்சு போக விட மாட்டார், உங்கள் ஊழியத்தை அழிந்து போக விட மாட்டார். இது முதல் பாடம். 2வதாக, நீங்கள் ஆண்டவருக்காய் வைராக்கியம் காண்பிக்க தேவன் உங்களுக்காக பல மடங்கு வைராக்கியம் காண்பிப்பார். உங்களுக்காக அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். அனைவரும் வெட்கப்பட்டு போகும்படியாக செய்வார் என்ற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாயிருங்க, தேவனுக்காக வைராக்கியமாக காண்பிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வைராக்கியத்தை சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி எதில் வைராக்கியமாக இருக்கிறாங்க? எதிரிகள் மேலே வைராக்கியமாக இருக்க, உன் முகத்திலையும் முழிக்க மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், அவனை கண்டாலே எனக்கு ஆகாது, மூஞ்சி திரும்பிக்கிறாங்க. சகலவித துர்க்குணங்களும் இந்த மாதிரி வைராக்கியத்தால் இருக்குது. இந்த குடும்பமாக இந்த மக்களை பேசாத, திரும்பிக்க, அவங்களுக்கு விரோதமாக நெல், அப்படி தான் பாவமான காரியங்களுக்காக ஜனங்கள் வைராக்கியம் இருக்கிறாங்க. பகையில், கோபத்தில், விரோதத்தில் வைராக்கியமாக இருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்பதை மறக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, அவர் நம்மை பார்க்கிறார், நம்மை அறிகிறார். நம்ம அவருக்காக வைராக்கியம் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார், நம்மளை கனம் பண்ணாமல் விடவே மாட்டார். அவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம் தெரிஞ்சால் நம்மளை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். சாத்தான் வெள்ளம் போல வந்து நம்மளை அழிக்கணும் வரும்போது அவனை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நம்மை தூக்குவார், உயர்த்துவார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்ததால் இரத்த சாட்சியாக மரிச்சாங்க. பேதுருவை சிலுவையில் அடித்து கொல்லணும் கடைசியில் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னார், என் ஆண்டவரை மாதிரி என்னை சிலுவையில் அடிக்காதீங்க, நான் தகுதியற்றவை, தலைகீழ சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி சொன்னாராம். பேதுருவை தலைகீழ சிலுவையில் அடித்து கொண்டார்களாம். எவ்வளோ கொடூரமாக அவர் செத்துருப்பார். ஆனால் அவர் சொன்னார், எங்கள் அப்பா செத்தாங்க சிலுவையில் அடிக்கப்பட்டுச்சு, ஆனால் அவரை மாதிரி மறிக்கிறதுக்கு நான் தகுதியானவன், தலைகீழ வச்சு அடிங்க. எவ்வளவு பேதுரு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்திருப்பார்னா அப்படி சொல்லியிருப்பார். ஒரு காலத்தில் பேதுரு ஆண்டவரை தெரியாத மறுதலிச்சார். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து பல மடங்கு அவர் தலைகீழாக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார். பிரியத்துக்குரியவர்களே, தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபொழுதும் வெட்கப்பட விட மாட்டார். பல மடங்கு அவர்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்கிற நல்ல செய்தியை இந்த நாளிலே நாம் காண்கிறோம். அக்கினி சூளைகள் சேதப்படுத்தாது, எதுவும் சேதப்படுத்தாது, சாத்தா தொட விட மாட்டாங்க. அடுத்தாப்புல அந்த ராஜா காலில் வந்து விழுந்துடுறாரு, அவங்களுக்கு ஆராதனை செய்கிறார், அடக்கி போயிடுறாரு. இவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வைக்கார். மிகப்பெரிய மனிதர்களை அழிக்க நினைத்தவர்களை நடுநடுங்கி போகும்படியாக ஆண்டவர் செய்வார். உங்களை குறித்து கேவலமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க, உங்களை குறித்து கெட்ட காரியங்களே பரப்பிட்டு இருப்பாங்க, துர்ச்செய்தியிலே பரப்பிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களை கண்டு நடுங்கும்படியாக ஆண்டவர் செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, கிருபைகளுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உண்மை பார்க்கிறோம், துதிக்கிறோம். ஐயா, நாங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற ஆண்டவர்கள் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, ஆண்டவரை தானே ஆராதிப்போம். எவ்வளவு ஒரு வைராக்கியம் அது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தது. எங்களுக்கும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை தார். எங்களையும் ஆண்டவரை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றும். பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும்பொழுது நாங்கள் விட்டு ஓடிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. சிலுவையில் அடையப்படுற நாளில் அந்த ராத்திரியில் உண்மை சிறைப்பிடித்த பொழுது எல்லா சீசரிலும் ஓடி போனாங்க, ஒருத்தர் கூட உண்மை கூட இல்லை. நாங்கள் உண்மை விட்டு ஓடிவிடாதபடி கடைசி வரைக்கும் நிற்கத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, உடைய பலத்தினாலே எங்களை இடைகட்டுங்கப்பா, எங்களை இடைகட்டுங்க. ரபாலா கபா ரஷா தரோடியாரா. நிறைய ஜனங்கள் விழுந்து கிடக்கிறாங்க, சோர்ந்து போய் கிடக்கிறாங்க. பிரச்சனைகள் வந்ததுனால, சாத்தா பயமுறுத்துனதுனால, சில அடிகளை கொண்டு, சில குடும்பத்தில் சில இழப்புகளை கொண்டு வந்ததுனால விழுந்து கிடக்கிறாங்க. ஜெபிக்க முடியாமல் போயிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட இருந்த வைராக்கியத்தை இழந்து போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க.
மறுபடியும் ஆண்டவருக்காக எழும்ப மாட்டீர்களா? நீங்கள் மறுபடியும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க மாட்டீர்களா என்று ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனே உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். விழுந்து கிடக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்கள், பயந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்களை மறுபடியும் கர்த்தரை எழுப்புங்க. ரபாரா கரபாலா ரீபா ரபோனு அகாரா நியாரா தூபோலா. இல்லாத பொல்லாத பழிகளை என் மேலே சுமத்துட்டாங்க. ஊழியம் செஞ்சதுனால கர்த்தருக்கு வைராக்கியம் நான் அவமானப்பட்டு போயிட்டேன். சகோதரன் சொல்கிறீங்க, இல்லை இல்லை, பரலோகத்தில் உடைய பலன் மிகுதியாக இருக்குது, பயப்படாதீங்க. எந்த அளவுக்கு வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு அதிகமாய் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு நெருக்கம் வருகிற அந்த அளவுக்கு அதிகமாய் ஊழியம் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ராபா ரீபோ ருகோ நியா தூரோ கோரபோனோ ஷத் கருபோ ருதினி ஆகாரா பூலகாரா. நானே தேவன், எப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் அதை மாற்றி தருவேன், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி தருவேன், ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன், அக்னி சூழலிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். ரீபா நீ தோகோ ரபா. பிசாசின் வல்லமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன், வியாதியின் வல்லமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், நெருக்கடிகளிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், கடன் பாரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன். ஒரு சேதாரம் உங்களுக்கு வராது, ஒரு ஆபத்து வராது, ஒரு முடி கூட கீழே விழாது. ஆண்டவர் எப்படி பிள்ளைகளுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே சோத்திரம். உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. இது தாய் திருநாட்டை ஆசீர்வதி, அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாய் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற, ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளை தாங்க நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்து தார். அடைக்கலான் குறுகிய முதியோர் இடத்துல தங்க அநேக இடங்கள் உண்டை, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. எப்படியாவது அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. அப்படி கிருபைகளை தாங்கட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பா நீரே உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.